சில விஷயங்கள் கேட்கக்கூடாதுங்கிறாங்க, மனநை செய்கிறாங்க. விளங்குதா? ஏன் ஒரு என்ன இருக்குது, ஒரு சூறா முடிஞ்சிருச்சு, இன்னொரு சூறா ஆரம்பிக்கிறது என்பது மீது அறிவிப்பதற்காக, உணர்த்துவதற்காக வேண்டி இது சும்மா ஜாயிதா வருவது ஏன் ஜாயிஸ் ஆகாது? விளங்குதான்னு கேட்டேன். என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாதுப்பா. இந்த குத்துருபி இமாம் சொல்கிறாங்க, விளங்குதா, ஒரு சூரத்து முடிஞ்சு இன்னொரு சூறாவை ஆரம்பிப்பதற்காக வேண்டி, ஆரம்பிப்பது மீது அறிவிப்பதற்காக வேண்டி, உணர்த்துவதற்காக வேண்டி இது ஜாயிதாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தமெல்லாம் கிடையாது. விளங்குதான்னு கேட்டேன். ஒரு சூறா முடிஞ்சு இன்னொரு சூறா ஆரம்பிக்குது என்பதற்காக வேண்டி ஜாயிதாக்கப்பட்டிருக்கு என்று அவங்க சொல்கிறாங்கல்ல. விளங்குதப்பா? அவங்க சொல்வதை போன்று ஆகுவது ஏன் ஜாயிஸ் ஆகாது என்றெல்லாம் கேட்கக்கூடாது. அடுத்து சில கலிமாக்களினுடைய சுருக்கம் என்று ஏன் சொல்வது ஜாயிஸ் ஆகாது? சில கலிமாக்களினுடைய தனித்தனி எழுத்துக்கள் எல்லாம், விளங்குதப்பா, சில கலிமாக்களின் மீது உண்டான சுருக்கம் என்று சொல்வது ஏன் ஜாயிஸ் ஆகாது? உதாரணமாக குல்துலஹா கிஃபி காலத்திலி காஃப், குல்துலஹா காலத்திலி காஃப், நான் என் காதலியை பார்த்து இல்லைன்னு சொன்னேன், காஃப்னு சொன்னா, அப்போ கிஃப்து, கிஃப்துன்னு சொல்ல வேண்டியதுல ஒரு எழுத்தை சொல்லத்தானே செய்யறான். கிஃப்துன்னு சொல்ல இடத்துல என்ன செய்யறா, காஃப்னு சொன்னா, ஒரு எழுத்தை சொல்லித்தானே இருக்கா. அப்போ கிஃப்துனுடைய சுருக்கம் தானே, கிஃப்து என்ற கலிமாவுடைய சுருக்கம் தானே காஃபு என்று ஏன் சொல்வது ஜாயிஸ் ஆகாது என்று என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இதை யாரு சொல்றா? இதை அபுல் அலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. விளங்குதப்பா? ஏன்னா ஹதீஸ்லயே வந்திருக்கு, இப்னு அப்பாஸ் தொட்டு அலிஃபுங்கிறது ஆலா உல்லா, லாமுங்கிறது என்ன இருக்குது, லுத்துஃபுல்லா, மீமுங்கிறது முல்குல்லா. இப்னு அப்பாஸ் சொல்லதானே செய்யறாங்க. ஆலா உல்லாவுடைய சுருக்கம் தான் அலிஃபு, லுத்துஃபுல்லாவுடைய சுருக்கம் தான் என்ன இருக்குது, லாமு, முல்குல்லாவுடைய சுருக்கம் தான் என்ன இருக்குது, மீமு. இப்னு அப்பாஸ் சொல்லதானே செய்யறாங்க. விளங்குச்சப்பா? அப்போ ஒரு கலிமாவுடைய சுருக்கம் தானே, அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாதுப்பா கேள்வி. விளங்குதான்? மேலும் அலிஃப் லாம் மீம்ங்கிறது அனல்லாஹு அலமுடைய சுருக்கம், அனவனுடைய சுருக்கம் அலிஃபு, அல்லாஹ்வுடைய சுருக்கம் லாமு, அலமுனுடைய சுருக்கம் தான் மீமு. அனல்லாஹு அலமு, அல்லாஹ்வான எனக்கு தான் தெரியும், எனக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க இப்னு அப்பாஸ் தான். அப்போ ஒரு கலிமானுடைய சுருக்கம் தானே. அலிஃப் லாம் ரா, அதுக்கடுத்து ஹா மீம் நூன், இதெல்லாம் அர் ரஹ்மானுடைய சுருக்கங்கிறாங்க. அலிஃப் லாம் ரா ஹா மீம் நூன் இருக்க அர் ரஹ்மானுடைய சுருக்கம். இப்னு அப்பாஸ் சொல்றாங்களே, அர் ரஹ்மானுடைய சுருக்கம் தான் அந்த மாதிரி வார்த்தைகள். அதே மாதிரி என்ன இருக்குது சொல்லுப்பா. அலிஃப் லாம் மீம் என்பது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அருளப்பட்ட குர்ஆன் தான் அந்த அலிஃப் லாமுடைய சுருக்கம். அலிஃப்ங்கிறது அல்லாஹ், லாமுங்கிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீமுங்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய நாவின் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட வேதம் குர்ஆன். அதுதான் அந்த அலிஃப் லாம் உணர்த்துதுன்னா இப்னு அப்பாஸ் சொல்லாதான் செய்கிறாங்க. விளங்குன்னு கேட்டேன். என்னெல்லாம் நினைச்சக்கூடாது, கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுப்பா ஆங்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு கூட்டத்தினுடைய கால அளவு, ஒரு கூட்டத்தினுடைய கால அளவின் மீது இது என்ன செய்யுது, அறிவிக்குதுலாம் சொல்லக்கூடாது. விளங்குதப்பா? ஏன்னா ஒரு கூட்டத்தினர்கள் யூதர்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தபோது என்ன செஞ்சாங்க, அலிஃப் லாம் மீம்னு ஓதுனாங்க. அலிஃப் லாம் மீம்னு ஓதுன உடனே அலிஃப்னா 1, லாம்னா 30, மீம்னா என்ன இருக்குது 40, அப்போ 71 தானே வருது. அப்படிதானப்பா? அலிஃபுங்கிறது 1, லாமுங்கிறது 30, மீமுங்கிறது 40. அப்போ இந்த இஸ்லாம் மார்க்கம் எத்தனை வருஷம் தான் இருக்கும், 71 வருஷம் தான் இருக்கும். உனக்கு 71 வருஷம் இருக்கிற மார்க்கத்தில் எப்படி வருவோன்னு யூதர்கள் சொன்னார்கள். யூதர்கள் வந்தபோது அலிஃப் லாம் மீம் என்று ஓதி காமித்த போது அவங்க டக்குன்னு அபிஜித் கணக்கை வச்சு போட்டாங்க. எப்படி? அலிஃபுங்கிறது 1, லாமுங்கிறது 30, மீமுங்கிறது 40, அப்போ 71. அப்போ 71 வருஷம் தான் அவங்க இஸ்லாம் இருக்கும். அந்த மார்க்கு எப்படி வருவோம்? அதனால பத்த வசமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டாங்க. சிரிச்ச உடனே ஆஹா நம்ம விளங்குனது தப்புன்னு அவங்க சொல்றாங்க. அல் மின் கைரிஹி, வேற ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. உடனே அலிஃப் லாம் மீம் சாதுன்னு ஓதுனாங்க. அலிஃப்னா 1, லாம்னா 30, மீம்னா 40, எத்தனாச்சு 71, சாதுன்னா 90. அப்போ 161 காமிக்குது. என்ன செய்யுது? அலிஃப் லாம் மீம் சாது,
அது 161 காமிச்சிருச்சு. அலிஃப் 1, லாம் 30, மீம் 40, சாது 90. அப்போ எத்தனாச்சு? 161. அப்படி முடிச்சுட்டு உட்கார்ந்தாங்க. அடுத்து அலிஃப் லாம் ரான்னு ஓதுனாங்க. அலிஃப் 1, லாம் 30, ரே 200. அப்போ எவ்வளோ ஆச்சுங்க? 231. 231. அலிஃப் லாம் மீம் சாது அனு ஓதி காமிச்சாங்க. அலிஃப்னா 1, லாம்னா 30, மீம்னா 40, 71, ரா அலிஃப் லா மீம் ரா ரானா 200. அப்போ 271 காமிக்குது. இப்படிலாம் ஓதின உடனே கழுத்தாலையினா எங்கள் மீது செய்தியை உழப்பிட்டீங்களே, ஐயான் இதில் எதையும் நாங்கள் எடுப்போம் என்று அவங்க என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அப்படிலாம் கிடையாதுப்பான்னு இன்கார் பண்ணலை. விளங்குதா? அவங்களை ஆட்சேபிக்காமல் அப்படியே அவங்க புன்முறுவல் பூத்தது. இது என்னது தானே, அவங்க அங்கீகரித்ததா தானே அர்த்தம். அப்போ கூட்டத்தினுடைய கால அளவுன்னு காமிக்கலாம் தானே, சொல்லலாம் தானே என்றெல்லாம் நினைச்சக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. விளங்குதா? இது அபுஜது கணக்கில்ங்க. விளங்குதா? அவங்க சொல்றாங்க அபுஜது கணக்கில் இது அபராணி பாஷையாச்சே. விளங்குதா? இது அரபியில், இது அரபியில் இப்படி எல்லாம் கிடையாது. அதுக்கு என்ன இல்லைங்க. விளங்குச்சா? இது அரபியர்களுக்கு மத்தியிலேயே பிரபலியமாயிருக்கு. அரபியர்களுக்கும் என்ன செய்யறாங்க, இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்து சொல்லதான் செய்யறாங்க. அரபியர்களும் அங்கீகரிச்சிட்டதுனால இது அந்நிய பாஷையாவே இருந்தாலும் சரிதான், எதில் கட்டுப்பட்டது தான் இது, அரபியிலையும் செய்தான். விளங்குதாருக்கு என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பேசாம இருந்தாங்க. இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் பின்னால பதில் சொல்றாங்க. இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது ஏங்கிறாங்க. அதுக்கடுத்து சொல்லுப்பா, சொல்லுங்கப்பா. விளங்குதப்பா? அப்போ இது அரபியாக இல்லாட்டாலும் அரபியாக ஆக்கப்பட்டுருச்சு, மொரபாக என்ன செஞ்சிருச்சு, ஆக்கப்பட்டுருச்சுன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா மிஷ்காத்துங்கிறது அபிசீனிய பாஷை, அதை இப்போ அரபி ஆக்கியிருக்கோம். சிஜியலுங்கிறது என்னது, பாரசி பாஷையா, பாரசி பாஷை. பாரசி பாஷையை பிடிச்சி என்ன செஞ்சிருக்கோம், இப்போ அரபி ஆக்கிட்டோம். அலம் திறக்கை பாலர் ரபுக்கு அசாபில் ஃபீல் அலம் இஜல் கைதவும் ஃபீ ததுலையும் அரசல் அலையும் தொயிர நபாபில் தரிமியும் இஜாரத்தின் சிஜில் ஃபஜாலம் காஸ்மி மகுன்னு சொல்றாங்க. சிஜில் வருதே, சுட்ட கல்லு தானே இது, பாரசி பாஷை தானே சிஜில்ங்கிறது. அது அரபி ஆக்கப்பட்டதுன்னு இருக்குது. அது மாதிரி கிஸ்தாஸுங்கிறது என்ன இருக்குது, ரோமாபுரி பாஷை. நம்ம அரபியில மீசானு ரோமாபுரி பாஷையில் உள்ளது. ஆனால் அங்கே என்ன செய்யறான்ல, கிஸ்தாஸுல் முஸ்தகிம் சொல்றான்ல, செவ்வையான திராசை கொண்டு நெருங்கிறானே. கிஸ்தாஸுங்கிறது அது என்ன ரோமாபுரி பாஷையா இருந்தாலும் அரபி ஆக்கப்பட்டு இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருச்சு, அரபி ஆக்கப்பட்டிருக்கு என்றெல்லாம் சொல்லக்கூடாது. விளங்குதப்பா? அவு தாலத்தன், விளங்குதப்பா? அவு தாலத்தன் அலா அலல் ஹுரூஃபில் மபுசூத்தத்தி, அல் ஹுரூஃபில் மபுசூத்தத்தி, தனித்தனி வார்த்தைகள் மீது அது அறிவிக்கக்கூடியதா ஆகுது, ஏன் ஜாயிஸ் ஆகாது. தனித்தனி எழுத்துகளின் மீது அது அறிவிக்குது. அதெல்லாம் எதன் மீது அறிவிக்குது, அலிஃப் லாம் மீம்ங்கிறது அலிஃபின் மீதும், லாம்ங்கிறது கோடு போட்ட லாமின் மீதும். விளங்குதப்பா? மீம்னா மீம், ஏ மீம்ல மீம் என்பது மீது அறிவிக்குது. தனித்தனி எழுத்துக்கள் மீது அறிவிக்குது. அலிஃபுங்கும்போது அலிஃபு லாமு ஃபே, அலிஃப் ஃபே வருதுல, அலிஃப் அலிஃபு லாமு ஃபே வருது. லாமுங்கும்போது லாமு லா மீம் லாமுன், அது இந்த லாமின் மீது அறிவிக்குது. மீமுன் மீம், ஏ மீம், அது இந்த மீமின் மீது அறிவிக்குது. அலிஃப் லாம் மீம், அது 3 எழுத்துலப்பா வருது. ஆனா அந்த ஒத்த எழுத்தின் மீது தான் இது என்ன செய்யறது, அறிவிக்கிறது. அவு தாலத்தன் அலல் உரூஃபில் மபுசூத்தத்தி, தனித்தனி ஒற்றை வார்த்தைகளின் மீது அது அறிவிக்கக்கூடியதா ஆகுது, ஏன் ஜாயிஸ் ஆகாது. கஸ்ஸமம் பிஹா, அதை கொண்டு சத்தியம் செய்யப்பட்ட நிலைமையிலே அது சத்தியத்துக்கு அது எதுக்கு வந்திருக்கே, கஸ்ஸமன் பிஹா, அது ஒற்றை வார்த்தைகளை கொண்டு சத்தியம் செய்யப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே. விளங்குதப்பா?
தனித்தனி எழுத்துக்களின் மீது அறிவிக்கக்கூடியதாவது ஏன் ஜாயிஸ் ஆகாது என்றெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன் சத்தியம் செய்யறான்? சத்தியம் செய்யப்படக்கூடிய வஸ்து கண்ணியமா இருக்கணும், அவ்வளவுதானே. துஆவுடைய நேரம் ஒரு புனிதமான நேரங்கிறதுனால வல்லுஹாங்க, வல்லைலி இரவு தான் முக்கியங்கிறதுனால வல்லைலிங்கிறான், வன்னஹாரிங்கிறான், பகலின் மீது ஆணை, இரவின் மீது ஆணை, துஆவுடைய நேரத்தின் மீது ஆணைலாம் சொல்றான்லப்பா. அந்த நேரங்கள்லாம் புனிதம் வாய்ந்ததா இருப்பதனால தான் அல்லாஹ் சத்தியம் செய்யறான். நம்ம சத்தியம் செய்யக்கூடாது. இரவு தானப்பா அசலு. எது அசலு? இப்போ பகல்பா. இப்போ என்ன கிழமைப்பா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையப்பா, செவ்வாய் தானே, இது பகல். ஆனால் இந்த பகல் எப்பவுமே, இந்த செவ்வாய்ங்கிறது எப்பவுமே ஸ்டார்ட் ஆயிருது. நேற்று மகரிப் பெருவே ஸ்டார்ட் ஆயிடும், அப்படித்தானே. ரமதானில் பகலில் நோன்பு வைப்போம், தராவிக முன்னாலேயே தொழுதுருவோமே. தலைப்பிற பிறந்த உடனே நைட்டில் தொழுகிறோம், பகலில் தான் நோன்பு வைப்போம். ஏன்? இரவில் ஸ்டார்ட் ஆயிருது. அது இரவு தான் கொண்டு தான் ஸ்டார்ட் ஆகுங்கிறதுனால தான் வல்லைலிங்கிறான், வன்னஹாரிங்கிறான். ஏன் வன்னஹாரி? பகல் மீது சத்தியங்கிறான். ஏன்னா பகலுங்கிறது வன்னஹாரம் ஆஷா, நம்முடைய வாழ்வாதாரமாக பகலை எல்லாம் ஆக்கியிருக்கிறான். அவை வாழ்வாதாரங்கிறது தேவை, மனிதன் பொருள் ஈட்டுவதற்கு உள்ளது. அவை தான் என்ன இருக்குது, வன்னஹாரிங்கிறான், பகல் மீது சத்தியம்ங்கிறான். வஷம்சி சூரியன் மீது ஆணைங்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா. நமக்கு எல்லாம் அல்லாஹ் சட்டம் கிடையாது. அவன் சத்தியம் செய்யற ஒவ்வொரு வஸ்துவும் கண்ணியமானதா இருக்கும். சூரியன் மீது ஆணை, சந்திரன் மீது ஆணை, விளங்குதா? வஷம்சி வல் கமரி வல்லைலிலாம் சத்தியம் செய்யறான். சத்தியம் செய்யப்படக்கூடியவைகள்லாம் கண்ணியம் வாய்ந்தது. அதுவே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? அதுவே சத்தியம் செஞ்ச மாதிரி ஒற்றை வார்த்தைகள் மீது அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? சத்தியம் செஞ்சிருக்கிறான். கஸ்தமம்பிகா, அந்த ஒற்றை வார்த்தைகளை கொண்டு சத்தியம் செய்யப்பட்டிருக்கிற நிலைமையிலே ஒற்றை வார்த்தைகள் மீது அறிவிக்கூடியதாவது ஏன் ஜாயிஸ் ஆகாது என்றெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன் ஷரபிகா, ஏன் சத்தியம் செய்யறான்? அவைகள் எல்லாம் சிறப்பு வாய்ந்தவளா இருப்பதினால், அந்த ஒற்றை வார்த்தைகள் சிறப்பு வாய்ந்தவளா இருப்பதினால், விளங்குத தம்பி, அவைகளை கொண்டு சத்தியம் செய்யப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே ஒற்றை வார்த்தைகள் மீது அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது, தனித்தனி வார்த்தைகள் மீது அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று ஏன் ஜாயிஸ் ஆகாது? தாராளத்தை நாங்கள் மசீதத்தில் கூட சேர்க்கணும், எங்கள் போட்டிருக்காங்க. ஆகுவது ஏன் ஜாயிஸ் ஆகாது என்றெல்லாம் கேட்கக்கூடாது. மீன் ஐசி இன்னஹா, இந்த ஒற்றை வார்த்தைகள் தான் பசாயித்து அஸ்மா இல்லாஹி தஆலா, அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய உதிரி பாகங்களா இருக்கும். அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குல்லப்பா, அர் ரஹ்மான் இர் ரஹீம் அல் மலிக்குல் குத்தூஸ் சலாம், சொல்றது ஒற்றை வார்த்தை வச்சுன்னா குத்தூஸ் ரஹ்மான் ரஹீம்லாம் சொல்றோம். அஸ்மாவுல் ஹுஸ்னாவுக்கும் தேவைப்படுது. கலாமுல்லா இருக்குல்ல, குரானு, அது இந்த ஒற்றை வார்த்தைகள் கொண்டு தான் சேர்க்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒத்த வார்த்தைகளா எடுத்துட்டான், ஸ்பேர் ஸ்பாட்ஸ் எடுத்துட்டான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சொல்றான். எடுத்துனப்பா வத்தீனி வஸ்ஸை தூனி வத்தூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன்ங்கிறது ஒத்த வார்த்தையா எடுத்து தானே, அந்த முஃபரதான வார்த்தைகளை எடுத்து தானே என்ன செஞ்சிருக்கான்? வத்தீனி வஸ்ஸை தூனி வத்தூரி சீனீனங்கிறான். கலாமுல்லாவுக்கு தேவைப்படுது ஒத்தை வார்த்தை, அஸ்மாவுல் ஹுஸ்னாவுக்கு என்ன செய்யுது? தேவைப்படுது. அவைகளை கொண்டு சத்தியம் செய்யலாம். இன்று ஏன் ஜாயிஸ் ஆவாது என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. எடுத்தனப்பா, ஏன் சொல்றது விளங்குதா? அவ் தால்லத்தனல் உரூபில் முஸ்வத்தத்தி, ஒற்றை வார்த்தைகளின் மீது அறிவிக்கக்கூடியதா ஆவது ஏன் ஜாயிஸ் ஆகாது? கஸ்தமம்பிகா, அவைகளை கொண்டு சத்தியம் செய்யப்பட்டிருக்கிற நிலைமையிலே ஏன் சத்தியம் செய்யறான்? ஷரபிகா, அவைகள் சிறப்பு வாய்ந்ததா இருப்பதினால் அந்த ஒற்றை வார்த்தைகள், அந்த ஒற்றை வார்த்தைகளை கொண்டு சத்தியம் செய்யப்பட்டிருக்கிற நிலைமையிலே தனித்தனி ஒற்றை வார்த்தைகள் மீது அறிவிக்கக்கூடியதாவது ஏன் ஜாயிஸ் ஆகாது என்றெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன் சிறப்பு வாய்ந்ததா இருக்குது? மின் ஐசி இன்னஹா, அந்த ஒற்றை வார்த்தை தான் வசாயித்து அஸ்மா இல்லாஹி தஆலா, அஸ்மால் ஹுஸ்னாவினுடைய உதிரி பாகங்களாக இருக்கும் என்ற விதத்தில், மாதத்து ஹித்தாபிகி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உரையாடலின் மூலமாக இருக்கும் என்ற விதத்தில். அல்லாஹ் பேசுறான்லப்பா கலாமுல்லாவுல, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான். லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபைகீன ஹத்தா தஅத்தியமுல் பையினான் பேசுறான்ல. இந்த 29 எழுத்துக்கள்ல இருந்து எடுத்தானே பேசுறான். இதுதானே மூலம், விளங்குதா? மின் ஐசி இன்னஹா, அந்த ஒற்றை வார்த்தைகள் பசாயித்து அஸ்மா இல்லாஹி தஆலா, அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அழகிய திருநாமத்தினுடைய உதிரி பாகங்களாக இருக்கிறது. மாதத்து ஹித்தாபிகி, அவனுடைய உரையாடலின் மூலமாக இருக்கிறது. அல்லாஹ் பேசுகிறான்ல குர்ஆன்ல, ஹதீஸ் குத்ஸிலாம் பேசுறானே, அதுக்கு எதுதான் தேவைப்படுது? இந்த 29 எழுத்துக்கள் தானே தேவைப்படுது. இவைகளை வச்சு தானே கோர்த்து பேசுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே இந்த ஒற்றை வார்த்தைகளை எடுத்துதான் உரையாடுகிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. அது கண்ணியமானது தானே. மாதத்து ஹித்தாபிகி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உரையாடலின் மூலமாக இருக்கும்
விளங்குதா? அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய உதிரி பாகங்களாய் இருக்கும் என்ற விதத்தில் அவைகள் சிறப்பு வாய்ந்தவைகளாய் இருப்பதினால் அவைகளை கொண்டு சத்தியம் செய்யப்பட்டிருக்கின்ற நிலையிலே தனித்தனி வார்த்தைகள் மீது அறிவிக்கக்கூடியதா ஆகுவது ஏன் ஜாயிஸ் ஆகாது என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. புது ஆதா இது பற்றி பிடிச்சிக்கப்பா முடிச்சிடாங்க. ஆதாங்கிறது போக்குவரத்து என்ன இருக்குது, மஃபூல் புது ஆதா. இப்போ நான் சொன்ன செய்தியெல்லாம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. ஏன் அதுக்கடுத்து ஒண்ணுக்காக விளக்கமும் சொல்றாங்க. அடுத்து புது ஹாதாவுடைய சுருக்கம் பாரு, புது போக்கப்பட்டிருக்கு, கீழே போட்டிருக்காங்களா அந்த பத்தியா, புது ஹாதா இதை பிடித்துக்கொள். நான் சொன்னது என்ன செஞ்சுக்கோ, பிடிச்சுக்கோ. சரி, மேலும் மேல சொன்னாங்கல்லப்பா, இதுக்கு மேல சொன்னோம் இந்த அலிஃப் லாம் மீம் காஃப் யா அதெல்லாம் வந்து பிரச்சனைகள்லாம் வருது. விளங்குதா? அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. இன்னல் கவுல பி அன்னஹா, இந்த ஒற்றை வார்த்தைகள் அஸ்மாவு சுவரி சூறாக்களுடைய இஸ்முகள் என்று சொன்னது யுக்ரிஜுஹா. விளங்குதப்பா? எதா யுக்ரிஜுஹா இவை என்ன இருக்க, இன்னல் கவுல பி அன்னஹா, இந்த ஒற்றை வார்த்தைகள் அஸ்மாவு சுவர் சூறாக்களுடைய பேர்கள் என்று பேசியது யுக்ரிஜுஹா இவைகளை வெளியாக்குகிறது. இலா மா லைஸ ஃபீ லுகத்தில் அரபி, அரபு லோகத்தில் இல்லாத ஒன்றின் பக்கம் வெளியாக்குகிறது. விளங்குதப்பா? அந்த அஸ்மாவு சுவர்னு சொன்னாங்கல்ல, அஸ்மாவு சுவருங்கிறது அரபி லோகத்தில் அப்படியே கிடையாதான். ஏன்னா அரபி லோகத்தில் இப்போ அலிஃப் லாம் மீம்னா 3 எழுத்துல வருது. 3 எழுத்தையை கொண்டு பேர் வைப்பது என்ன செய்யாது, ஜாயிஸ் ஆகாது. 2 கொண்டு தான் பேர் வைப்பாங்க. பாலபக்கு, அப்துல்லா, முகமது இப்ராஹிம், அஹமது பஷீர். ஆனால் அரபிகளில் பேர் வைக்கிறது இருக்கு. எப்படி பழக்கம் இருக்கே, 2 தான், 3 கொண்டு வைக்க மாட்டாங்களே. இப்படி சொல்லியிருப்பது இவைகளெல்லாம் குர்ஆனுடைய சூறாக்களின் பெயர் என்று சொல்லியிருப்பது யுக்ரிஜுஹா, அதை வெளியாக்குகிறது. இலா மா லைஸ ஃபீ லுகத்தில் அரபி, அரபு லோகத்தில் இல்லாத ஒன்றின் பக்கம் வெளியாக்குகிறது. என்னால் அன்ன தஸ்மியத்தை சலாசத்தி அஸ்மா, அவங்க ஆட்சேபிக்கிறாங்க ஒரு கூட்டம். 3 இஸ்முகளை கொண்டு பேர் வைப்பது என்பது சாயிதன், அதை விட அதிகமான எழுத்துக்களை கொண்டு பேர் வைப்பது என்பது முஸ்தன்கரத்துன் இந்தகும், அரபியலிடத்தில் என்ன செய்யுது, அது வெறுப்பை உண்டு பண்ணுகிறது. 3 கொண்டுலாம் பேர் வைக்க மாட்டாங்க. 2 தான், பாலபக்கு, அதரமூத்து, மாதி கரபு. இது முஸ்தக்கரத்துன் இந்தகும் அவ்விடத்தில் வெறுக்கத்தக்கது, அப்படி அரபி அகத்திலையும் கிடையாது. ஒத்து அத்தி, மேல் இது சேர்த்து விடுகிறது. இலத்தியாதில் இஸ்மி வல சுசம்மா, இஸ்மு முசம்மா ஒன்னா இருக்கிறது என்பதன் பக்கம் சேர்த்து வைக்குது. ஒரு கூட்டம் மேல சூறாக்கு பேருன்னு சொன்னாங்கல்லப்பா, அது ஒரு கூட்டம் எதிர்க்கிறாங்க. விளங்குதா? எதிர்த்து சொல்றாங்க, இப்படி ஆட்சேபிக்கிறாங்க. எப்படி ஒத்து அத்தி, நீங்க வந்து அத சூறாவினுடைய பேரி என்று சொன்னால் இலத்தியாதில் இஸ்முல் முசம்மா, இஸ்மு முசம்மாவும் ஒன்றாக இருக்கிறது என்பதின் பக்கம் சேர்த்து விடுகிறது. ஏய் அலிஃப் லாம் மீம் கேளு, அலிஃப் லாம் மீம்னு சூரத்துல் பக்ரால கட்டுப்பட்டது. ஏப்பா அலிஃப் லாம் மீம்ங்கிறது என்ன இருக்குது, சூரத்துல் பக்ராவில் கட்டுப்பட்டது. அது ஒரு ஆயத்து தானே. அது அதுக்கு பேருன்னு சொன்னீங்கன்னா இஸ்மு முசம்மா ஒன்னா தானே வருது. சூரத்துல் பக்ரா தனியா இருக்குது பாரு. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இதெல்லாம் வந்து என்ன இருக்கு, முசம்மா. சூரத்துல் பக்ராங்கிறது தனியா இருக்கு, இஸ்மு தனியா இருக்கு. ஆனா அலிஃப் லாம் மீம் சூரத்துல் பக்ரால கட்டுப்பட்டதுன்னு சொல்றீங்க, அது இஸ்முன்னு சொல்றீங்க. அப்ப இஸ்மு முசம்மா ஒன்னா ஒரு நிலைமை ஏற்படுதுங்கன்னு ஒரு கூட்டம் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. ஒத்து அத்தி, இது சேர்த்து வைக்கிறது. இலத்தியாதில் இஸ்மி வல் முசம்மா, இஸ்மு முசம்மாவும் ஒன்றாய் இருக்கிறது என்பதன் பக்கம் சேர்த்து வைக்கிறது. விளங்குதா? மேலும் தஸ்ததி தஅக்குரல் ஜுஸியனில் குல்லி, குல்லை விட்டும் ஜுசுவு பிந்துவதை வாதிடுகிறது. இப்பா ஜுசு முந்தி, குல்லு பிந்தி, அப்படிதானங்க? பல ஜுசுக்கள் சேர்ந்தனப்பா குல்லு, பல ஜுசுக்கள். உதாரணமா இந்த பேப்பரை எடுத்துக்கங்களேன், இந்த பைலாவி ஷெரீஃப் இத்தனை பேப்பர் கொண்டதுதான், இந்த அட்டையெல்லாம் கொண்ட இந்த பல ஜுசுக்கள் கொண்டதுதான் எது, பைலாவி ஷெரீஃப் என்ற இந்த கிதாபு. புகாரி ஷெரீஃப்ல குறிப்பிட்ட பக்கங்கள் இருக்கிறது. விளங்குதா? அந்த பக்கம், அந்த அட்டை எல்லாம் சேர்ந்தன கிதாபுன்னு வருது. அப்ப ஜுசு முந்தி. ஆனா நீங்க வந்து இஸ்முன்னு சொன்னீங்கன்னா எதை தேடுது, தஸ்ததி தஅக்குரல் ஜுஸியனில் குல்லி, குல்லை விட்டும் ஜுசுவு பிந்துவதை அல்லவா வாதிடுகிறது அங்கறாங்க அவங்க. விளங்குதா? எப்பா இது எல்லாம் சேர்த்து அலிஃப் லாம் மீமும் சேர்த்து தான் சூரத்துல் பக்ரா. விளங்குதா? குல்லாயிடுச்சு. அதுக்கு எடுத்து வந்து என்ன செய்யுது, அது இஸ்முங்கிறாங்க தனியா எடுத்து. ஏய்
அலிஃப் லாம் மீம் ராலிக்கல் கிதாபுல் ஆரபி ஃபீ உதல் முத்தகின் ஆமன் ரசூல் வரையா உள்ளது ஃபுல்லா செந்து எல்லாம் முசம்மா குல்லு விளங்குதா. அப்புறம் தனியா எடுத்து அதுக்கு பேருங்கிறீங்க அலிஃப் லாம் மீம். அப்போ குல்ல விட ஜுசு என்ன செய்ய பிந்துத, ஜுசுலாம் முந்தும், ஜுசு என்ன செய்யும் பல ஜுசுக்கள் சேர்ந்தானுங்க குல்லு. ஆனா நீங்க இதை இஸ்முன்னு சொன்னீங்கன்னா அலிஃப் லாமும் சேர்ந்து சூரத்தில் பக்கறாங்கிறீங்க. அதுக்கு அடுத்து அலிஃப் லாம் மீம்ங்கிறது என்ன இருக்குது, இந்த சூராவுக்கு பேருன்னு சொன்னீங்கன்னா என்னது குல்லை விட ஜுசு என்ன செய்ய வேண்டியது நிலைமை ஏற்படுது, பிந்துது, பிந்து வேண்டிய நிலைமை ஏற்படுது. தகுரல் ஜுசியல் குல்லி, குல்லை விட்டும் ஜுசு பிந்துவதை வாதிடுகிறது. விளங்குதா. மின் ஐது இன்னல் இஸ்ம, இஸ்மாகிறது எத்த அக்கரும் முசம்மா ருத்துபத்தி, அந்தஸ்தில் முசம்மாவை விட பிந்தும். இஸ்முங்கிறது என்ன செய்யும், முசம்மாவை விட பிந்தும். ஏ நீ பிறந்ததுக்கு பிறந்தப்ப உனக்கு அனசின்னு பேர் வைக்கிறாங்க, பிறக்கிறதுக்கு முன்னால வைக்கிறாங்க. ஆனா அனசுன்னு ஒண்ணு இருந்துச்சு தாத்துல, அது தூக்கி உனக்கு பேரா வச்சோம். ஆனா நீ பிறந்ததுக்கு பிறகுதான் அனசு, நீ பிறந்ததுக்கு பிறகுதான் ஷாஜான்னு வைக்கிறோம். அப்ப முசம்மா தான் முந்தி, இஸ்மு பிந்தி. ஆனா நீ என்ன சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுது, அது இஸ்முன்னு சொல்லிட்டீங்கன்னா விளங்குதப்பா. எது முந்துது சொல்லுப்பா. எஸ்ததி தகுரல் ஜுசி, ஜுசு பிந்துது, அணில் குல்லி, குல்லை விட்டு என்ன செய்யுது பிந்துதுன்னா வரும். ஏற்கனவே முசம்மாவா ஆயிடுச்சு, ஐக்கு எடுத்து வந்து அதுக்கு பேரா வருது. விளங்குதா. மின் ஐது இன்னல் இஸ்மை, இஸ்மு எத்தகரு அது பிந்தும், மேல் முசம்மா முசம்மாவை விட பிந்தும், பிருத்துபத்தி அந்தஸ்தில் என்ன செய்யும் பிந்தும். ஆனால் என்ன செய்யுதுங்க முந்தியே வந்துடுது அது. ஏன்னா அதெல்லாம் சேர்த்து நம்ம சூரத்துல் பக்ரான்னு சொல்றோம். அப்ப என்ன செய்யுது, இஸ்மு முந்திய வேண்டிய நிலைமை ஏற்படுது. அண்ணா நக்குள் நாம் சொல்வோம், ஆதியில் அல்பால் இந்த லெவல்கள் நம் தொழுகது விளங்கப்படவில்லை. சரி ஒவ்வொன்றுக்காக பதில் சொல்றாங்க. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.